நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் லயோலா கல்லூரியை தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரான சான்றிதழை வாங்குவதற்காக சற்று நேரத்தில் செல்ல இருக்கின்றார். அதற்கு முன்பாக தந்தை மற்றும் தாயாரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக அடையாள வந்திருக்கின்றார். பெரும்பான்மையான தொகுதிகளில் 107 தொகுதிகளை தமிழக வெற்றிக்காக முன்னிலை வகித்து வருகின்றது. கிட்டத்தட்ட திமுக இரண்டாவது கட்சியாக 23 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. காலையிலிருந்து விஜய் ஒவ்வொரு செய்திகளின் வாயிலாக தான் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார், எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் சாதனைகளாக இருக்கின்றது, தொகுதிகளில் பின்னடைவு இருப்பதற்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட ஆலோசனைகளை விஜய் நடத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தபால் ஓட்டுகள் எண்ணும் பொழுதிலிருந்து தமிழக வெற்றிக்காக தொடர் முன்னிலையில் வகித்து வந்தது. அந்த வகையில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்காக அந்த முன்னிலையை ஒருபோதும் பின்தள்ள விடாமலே தொடர்ந்து வாக்குகளை இறுக்கமாக பிரித்து வந்திருந்தது. அந்த வகையில் அந்த வாக்குகளிலும் தொகுதிகளிலும் பிடித்து வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்காக அத்தனையும் வெற்றியாக மாற்றுமா என்கின்ற அந்த ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அடுத்தடுத்த சுற்றுகளில் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய வாக்குகள் மாறும் என்கின்ற அந்த ஒரு பட்சத்தில் தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னிலை வகித்தவாறு இருந்து வந்திருந்தார். பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், தற்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், தொகுதி பொறுப்பாளர், கட்சியுடைய திமுக மூத்த நிர்வாகிகள் என பல்வேறு வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முகம் தெரியாத நபர்கள் இன்று தோற்கடித்திருக்கின்றனர். அதற்கு காரணமும் அனைத்து வேட்பாளர்களின் முகமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்கின்ற அந்த ஒரு முகம் மட்டுமே தான் செல்லும் வழியிலும் தான் ஒரு முகம் மட்டுமே வேட்பாளராக நினைத்துக் கொள்ளுங்கள், நான் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரையும் நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், உங்களுக்காக நல்லது செய்வார்களா என்பது மட்டுமே என்னுடைய ஒரே இலக்காக இந்த வேட்பாளர்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு பதிலை முன்வைத்து தன்னுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த பிரச்சாரங்கள் அனைத்திற்கும் பலனளிக்கும் வகையில் தற்பொழுது விஜய் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 107 தொகுதிகளில் தங்களுடைய வேட்பாளர்கள் வாகை சூடக்கூடிய வகையில் தற்பொழுது அமைந்திருக்கின்றனர் என்றே சொல்லலாம். தன்னுடைய தான் போட்டியிட்டிருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது விஜய் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தான் பெரம்பூர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சான்றிதழை பெறுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் லயோலா கல்லூரியை நோக்கி செல்ல இருக்கின்றார். தன்னுடைய வெற்றிக்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் உண்மையாக இருந்திருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையை சந்தித்து வாழ்த்து பெற்று தற்பொழுது லயோலா கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றார். விஜய் தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக, அதாவது வேட்பாளராகவோ ஒரு கட்சியினுடைய தலைவராகவோ அல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விஜய் பயணிக்க இருக்கின்றார். மக்களுடன் நெடுகாலமாக பயணிக்கக்கூடிய நெடுநூற பயணமாகவே இது பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய தாய் தந்தையினுடைய வீட்டில்